பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் ஐ டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளை கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு பெரிய ஊழியத்தை குறித்து பார்க்க போகிறோம். கூடவே சாட்சியை நான் சொல்ல போகிறேன். ஆமென். இந்த அதிகாரம் 1லேருந்து 16 வரைக்கும் நான் வாசிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமென். நீங்கள் கவனிங்க, கொஞ்சம் டைம் ஒதுக்கி கேளுங்க. ஏன்னா ஊழியம் செய்கிற உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் கூட இருப்பீர்களானால் இந்த வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். ஏன்னா வசனத்தை படிச்சுட்டு நம்ம அப்படியே போய்ட்றோம். ஆனால் முன்மாதிரியாக இருந்தவர்களை குறித்து வேதத்துலேயும் பார்க்கலாம். முன்மாதிரியாக இருந்த ஒரு தேவ மனுஷனை குறித்து இந்த நாளையில் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பக்தியோடு பூரணப்படுத்த கடவும் எங்களுக்கு இடங்கொடுங்கள். நாங்கள் ஒருவருக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. அவங்க ஊழியத்தில் அவங்க என்ன பண்ணலாம், அநியாயம் செய்யலையா, கெடுக்கவில்லையா, வஞ்சிக்கவும் இல்லையா. உங்களை குற்றவாளியாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறது இல்லை. உங்களை குற்றப்படுத்தணும்னு நான் சொல்லலை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லாம் கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆனாலும் உங்கள் நிமித்தம் நாங்கள் என்ன பண்ணுறோம், சந்தோஷப்படுகிறோம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலையும் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. அநேக இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையின் மத்தியில் நாங்கள் நொறுக்கப்படுறோம். இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லை, ஆனாலும் உள்ள பயம் இருக்குது. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீத்து மூலியமா, இப்படி ஒரு ஊழியக்காரன் மூலியமா அவருக்கு என்ன கிடைச்சுதா, ஆறுதல் கிடைத்துதான். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதலடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அந்த மனுஷர்களை குறித்து நல்ல செய்திகளை சொன்ன தீத்து சொன்னதுனாலே நானும் ஆறுதல் அடைந்தேன். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தோம். அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனசபப்பட்டிருந்தோம். இப்பொழுது மனசபப்படுகிறதில்லை, ஏன்னா இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்பதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் கவலைப்பட்டீங்க, அதுக்காக இல்லை, மனம் திரும்பதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. ஊழியக்காரனால் கூட இருக்கிற தீத்துவால் உங்களுக்கு நஷ்டப்படலை, ஒன்றுத்துலேயும் நஷ்டப்படலை. அதனால் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமும் மரணத்துக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது.
லௌகீகம் துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். நீங்கள் ரட்சிப்புக்கேற்ற மனு திரும்புதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அதற்காக நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் பட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். எல்லாத்துலேயும் என்ன ஆகிட்டாங்களா? பர்ஃபெக்டாக ஆகிட்டாங்களாம். காரணம் யாருன்னு பார்த்தா தீத்து. அதனால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவனி நிமித்தம் அல்ல, அநியாயம் செய்யப்படாதவனி நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டு அப்படி எழுதினேன். கஷ்டப்படுறதுக்காக அல்ல, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். சந்தோஷமாக தீத்துவினுடைய ஆவி ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்து இதனாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால அதிக சந்தோஷப்பட்டோம். இந்த தீத்து இருக்கிறார். நீங்கள் ஆறுதல் அடைந்ததுனாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். ஓகே, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கீங்க எல்லாத்துலேயும். அதனால் நீங்கள் ஆறுதல் அடைந்ததுனால நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினாலே அதிக சந்தோஷப்பட்டோம். பிரியமானவர்களே, இந்த ஊழியக்காரனு கூடவே இருந்த அந்த தீத்துவை குறித்து மிக்க அழகாக பாராட்டி எழுதியிருப்பார் பவுல். அதே போல் மோகன் செய்யா இருக்கிறார் இல்லைங்களா, 4 மாவடியில், அவர் கூட இந்த இப்போ நேற்றுக்கு இறந்து விட்டார். அவர் பேரை நான் மறந்துட்டேன் பாருங்கள். அருமையான ஒரு ஊழியக்காரன், பாடல் பாடுவார், நான் பார்த்துருக்கேன். ஜெபிக்கலாமாங்கல என்ன பண்ணுவாருன்னா, அவர் பாட்டு பாடுவார், கூட இன்னொரு ஐயாவும் பாடுவார். வயதானவர், இவர் தான் பாடணுமா, எவ்வளோ வாழைப்பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். நான் நினைக்கும் பொழுதெல்லாம் நான் யோசிப்பேன், ஏன் வாழைப்பிள்ளைங்களை போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 41 வருடங்கள் மோகன் செய்யா கூட பயணித்திருக்கிறார். 41 வருடங்கள். இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்கள். அதே போல் இன்னொரு ஐயாவும் அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தார் பாருங்கள். அவர் பேர் அப்பாத்துறை. அவரும் பல வருடங்கள் மோகன் செய்யா கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவரோட தியாகம் எங்கே கூப்பிட்டாலும் போக மாட்டார். எங்களோட ஊழியத்தில் இல்லைன்னா நான் வர்றேன்னு சொல்லுவாராம். அவருக்கும் அநேக தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த ஐயாவுக்கும் அநேக தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனாலும் இந்த ஊழியத்துக்கு அப்புறம்தான் அதே நான் செய்வேன்னு சொல்லி இவரோடு இணைந்து இவ்வளோ வருடங்கள் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். நிறைய மருதியாக இருக்குது, பேரை மறந்துட்டேன். பிரியமானவர்களே, அந்த வயதான காலத்தில் போன வருஷம் நான் மே மாதம் நான் போயிருக்கும் பொழுது நான் பார்த்தேன். ரொம்ப முடியாமல் நடந்து வந்து ஸ்டேஜில் 4 மாடிக்கு போயிருந்தேன். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இன்னொரு சிஸ்டரு, அவங்க பேரை போயிருந்தோம். நாங்கள் 4 மாடிக்கு போயிருந்தோம். குற்றாலம் போயிட்டு ஜபமலைக்கு போயிட்டு அங்கேருந்து ரொம்ப ட்ராவலு 4 மாடி போனோம். அப்போ அங்கே போகும்பொழுது அவரை நான் பார்த்தேன். ஐயோ, ரொம்ப வயசாயிட்டாரே, முடியலையே அவருக்குன்னு நான் பார்த்தேன். இந்த வருஷம் இறந்துட்டார். பாருங்கள், அப்படியாக இவ்வளோ வருடங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கார். இப்போ அந்த ட்ராவலில் சின்ன கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், பிரச்சனை இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் எவ்வளோ, அதாவது இப்போது என்ன அப்படின்னு கேட்டாலே ஓடி போயிடுறாங்க, என்ன அப்படின்னு கேட்டாலே ஓடி போய்ட்றாங்க. ஏன் லேட்டு என்னாலே கவலைப்பட்டுறாங்க. ஏன் நீங்கள்
ஒரு டிசிப்ளினாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே அங்கே பிரிவினை உண்டாகிடுது. நல்லா தான் பேசி வர்றோம், அதுக்குள்ளே ஊழியத்தில் பிரிவினை உண்டாகிடுது. ஏன் எதுக்கு என்னன்னே கண்டே பிடிக்க முடியல. ஆனால் அந்த இவ்வளோ வருஷம் அவரோட மோகனையாவோட இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் இவரும் ஒருவர். பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த ஊழியம் வெற்றி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா ஒற்றுமை. வெற்றிக்கு காரணம் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை இருந்ததுனாலே அந்த ஐயா என்ன பண்ணார், அவர் கூடவே இருந்தார். அவர் சொல்கிறாரு அந்த சாட்சியில் நான் கேட்கும்போது, வெறும் ஊரே கிடையாது, பொட்டுக்காடு சின்ன ஒரு இடத்துல தான் அந்த அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். பாருங்கள், இன்றைக்கு அநேக தேசங்களிலிருந்து அந்த இடத்துல கூட்டமாக இடைவிடாமல் ஜபித்து கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, அதற்கு காரணம், வெற்றிக்கு காரணம் அங்கே ஒற்றுமை இருந்தது. பிரியமானவர்களே, ஐயாவுக்கு கொடுத்த அத்தனை பேரும் பொக்கிஷங்கள், மோகன் ஐயாவுக்கு கொடுத்த அத்தனை பேரும் பொக்கிஷங்கள். இந்த தீமுத்து போல, இந்த பர்னபா போல அவருக்கு ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்தது போல, சீஷனாக பவுலுக்கு கொடுத்தது போல மோகன் ஐயாவுக்கு அநேக ஊழியக்காரர்களை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நானும் ஊழியம் செய்கிறேன்னா நான் எப்படியாவது மினிஸ்ட்ரி பண்ணணும், டெய்லி 1 hour செய்யணும்னு சொல்லி 2020 4ஆம் தேதியில் இதில் இது என்ன ஊர், அது பேர் என்ன, அது ஊரை பேரை மறந்துட்டேன் பாருங்கள், ஊர் பேரே மறந்துட்டேன். சென்னையில் நடந்த ஐஸ்வர்யா மஹாலில் நடந்தது. அந்த இடத்துல நாங்களும் போயிருந்தோம். அப்போது 1 hour நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஊழியர் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படி சொல்லி அவர் சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போது அவர் அன்னைக்கு நான் முட்டி போட்டு தன்னை ஒப்பு கொடுத்தேன். இன்ன வரைக்கும் நான் ஓடிட்டுருக்கேன். எத்தனை பேர் வந்தாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓடிடுவாங்க. சில பேர் இன்னும் என் கூட நிற்கிறாங்க. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, அப்போது தீமுத்து போல பவுலுக்கு கிடைச்சதுனால அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அருமையான வசனம் இங்கே. சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரப்பட்டோம். அப்போது புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்கள் ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். இப்படி அநேக சீஷர்கள் அவரோடு வந்ததினாலே அந்த ஊழிய இன்றைக்கு கட்டமைப்பு நின்று கர்த்தருக்கு நேராக பரலோகம் போல இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை பார்க்கிற ஊழியக்காரனோ இல்லை ஊழியக்காரியோ இல்லை ஊழியக்காரனுக்கு உடன் ஊழியக்காராக இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு அழைப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா தரித்து நில்லுங்க. அதே போல் ஊழியக்காரன் அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை மற்றவங்க பாராட்ட வேண்டாம். அவர்களுக்கு உண்டான ஒரு கணத்தை நாம் தர வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது ஒற்றுமை வரும். ஒற்றுமைனாலே அங்கே வெற்றி வரும். வெற்றி வருவதனாலே அநேக பேரை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். ஏன்னு கேட்டால் பாருங்கள், நால்மாவடியில் அநேக சபை மக்கள் வருகிறார்கள். அதில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேர் வியாதி சுகமாகறாங்க, எவ்வளோ பிசாசு கட்டிலேருந்து வியாதி சுகமாகிறது. ஏன் அப்படின்னா அங்கே ஒற்றுமை இருக்கிறது. அதனால் வெற்றி படிகளை அவர்கள் பார்க்கிறார்கள், வெற்றி அடைகிறவர்களாக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்னாக நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக ஊழியக்காரிகளாக அங்கே நிற்கிறார். பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஊழியங்கள் வளர்கிறதுக்கு காரணம் ஒற்றுமை. அதனால் இதை பார்க்கிற யாராக இருந்தாலும், குடும்பத்தில் ஊழியத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும், பிஸ்னஸில் ஒற்றுமையாக இருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அல்லேலூயா.